ஐயப்பன் சாமி கலியுகத்தில் தர்மத்தை காக்க அவதரித்த ஒரு தெய்வம். அசுர அரசி மகிஷி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே நான் அழிக்கப்பட வேண்டும் என்று வரம் பெற்றாள். அந்த வரத்தை முடிவுக்கு கொண்டுவர சிவபெருமான் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுடன் இணைந்தார். அவர்களின் திருவிளையாடலால் பிறந்த தெய்வக் குழந்தைதான் ஐயப்பன். இந்த குழந்தையை கேரளாவின் பந்தலம் நாட்டை ஆட்சி செய்த ராஜசேகர பாண்டியன் தத்தெடுத்தார். அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டார். சிறுவயதிலேயே அற்புதமான அறிவும் அசாதாரண சக்தியும் கொண்டவராக மணிகண்டன் வளர்ந்தார். மகிஷியசுரியின் அட்டகாசம் உலகை அச்சுறுத்தியபோது அவளை அழிக்க மணிகண்டன் புறப்பட்டார். கடும் போருக்குப் பிறகு மணிகண்டன் மகிஷியசுரியை வதம் செய்தார். இறக்கும் முன் மகிஷி தன்னை மன்னிக்க வேண்டினாள். அப்போது அவளை மாளிகப்புறத்தம்மா என்ற தெய்வமாக மாற்றினார் ஐயப்பன். போருக்குப் பிறகு நான் தியானத்தில் அமர விரும்புகிறேன் என்று கூறி ஐயப்பன் சபரிமலை என்ற புனித மலையில் தியானத்தில் அமர்ந்தார். அந்த இடமே இன்று சபரிமலை ஐயப்பன் கோவில். சபரிமலையின் மிக முக்கியமான அடையாளம் 18 படிகள். இந்த 18 படிகள் வெறும் கல்படிகள் அல்ல, அவை மனித வாழ்க்கையின் ஆன்மீக பாதை. முதல் 5 படிகள் 5 இந்திரியங்களை குறிக்கின்றன: கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல். இந்த ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். 6வது படி முதல் 13வது படி வரை காமம், குரோதம், லோபம், மோகம், அகந்தை, பொறாமை மற்றும் வெறுப்பு, இந்த 8 தீய குணங்களை வென்றால்தான் அடுத்த நிலை. 14வது மற்றும் 15வது படிகள் வித்யா, உண்மை அறிவு, அவித்யா, அறியாமை. அறியாமையை விட்டு உண்மை அறிவை அடைய வேண்டும் என்பதை காட்டுகின்றன. கடைசி 3 படிகள் சத்துவம், ரஜசம், தாமசம். இந்த 3 குணங்களையும் மீறி நிற்கும்போதுதான் மோக்ஷம். அதனால்தான் 41 நாள் விரதம், காலணியின்றி நடை, தலை வணங்கி 18 படிகளை ஏறுதல், இவையெல்லாம் மனதை தூய்மைப்படுத்த செய்யப்படுகின்றன. ஐயப்பன் சாமி என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் தர்மத்தின் சின்னம், சமத்துவத்தின் அடையாளம், நம்பிக்கையின் தெய்வம். சாமியே சரணம் ஐயப்பா. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக வரலாற்று வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும். சாமியே சரணம் ஐயப்பா.